ஸோ இப்போ ஒரு பிரான்ச்சில் இருந்து அடுத்த பிரான்ச்சுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்குது, எனக்கு வந்து இந்த ஏங்கிற பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணணும். கெட் செக் அவுட் பிரான்ச் நேம், ஸ்விட்ச் டு பிரான்ச் ஏ. இப்போ பாருங்கள், கெட் பிரான்ச், இப்போ பாருங்கள் ஏ, அதுக்கப்புறம் மாஸ்டர். இப்போ முதல்ல என்ன இருந்துச்சு, மாஸ்டர் க்ரீன் கலரில் ஸ்டார் இருந்துச்சு மாஸ்டருக்கு கீழே, மாஸ்டருக்கு நேராக. இப்போ பாருங்கள் மாஸ்டர் ஒயிட் ஆயிடுச்சு, ஏ க்ரீன் கலர்லேயும் அந்த பாயிண்டர் வந்து ஏ கிட்டையும், விச் மீன்ஸ் அந்த கரண்ட் பிரான்ச் இப்போ ஏங்கிறது மாறிடுச்சு. ஸோ இதுதான் கிட் செக் அவுட். எந்த பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணுமோ அந்த பிரான்ச்சுக்கு இப்படி செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கமெண்ட் இருக்குது, கிட் செக் அவுட் -b ஸ்பேஸ் ஒரு நேம். இப்போ என்ன ஆகும்னா, ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன நேம் இங்கே கடைசியாக கொடுக்குறோமோ அந்த பேரில் பிரான்ச் க்ரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணிடும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் கிட் பிரான்ச் நேம் ப்ளஸ் கிட் செக் அவுட் பிரான்ச் நேம். இப்போ என்ன ஆகும், கிட் பிரான்ச். ஸோ ப்ரீவியஸ்லி இந்த பிரான்ச் பி இல்லை, இப்போ என்ன ஆயிடுச்சு, க்ரியேட்டும் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு கரண்ட் பிரான்ச்சாக ஸ்விட்சும் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கிட் செக் அவுட் கமாண்ட்.